ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுஷு ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டேன். உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தனுஷு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தனுஷு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பீங்க. இதனால பாக்குறவங்க எல்லாருமே தனுஷு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுஷு ராசிக்காரங்க. சரிங்களா? கடந்த காலத்தில் அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களால் அது இப்போ ஜீர்ணிச்சிக்கவே முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களுக்கு குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் இருப்பாங்க. தனுஷு ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குங்க. நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, என்னோட நிலைமை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தனுஷு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுன்னு. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல தனுஷு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில முதல் மாற்றமே நீங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க. கடந்த காலகட்டங்களில் தனுஷு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் தனுஷு ராசிக்காரங்க. நீங்க என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 25ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதோட பலன்கள் அப்புறம் குரு பெயர்ச்சியோட பலன்கள் எல்லாமே இந்த ஜூலை 25க்கு பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தனுஷு ராசிக்காரங்க அடைய போறீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இது எல்லா இடத்துலையுமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் தனுஷு
தனுசு ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ராஜயோகத்தையும் தரக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேறையா இருக்கும். ஆனா நீங்க சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுவும் வெறும் 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கேற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு வாய்தா மேலே வாய்தா வாங்கி போயிட்டே இருந்திருக்கும். இந்த கேஸ் எப்போ முடியும்னே தெரியலங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வருங்க. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரிங்க, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. நீ அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. சொந்த கம்பெனியா நினைச்சு நீங்க முழு மூச்சா உழைச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இதுவரைக்குமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும் போது அதை பார்த்து ரொம்பவே மன வேதனை பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத உயர்வுக்கு நிச்சயமாக போக போகிறீங்க. நீ நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகுங்க. லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே தனுஷ் ராசி நேயர்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டாகும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் காதல்ல அதிகமான தோல்வியை சந்திச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசிக்காரங்களா தான் இருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர் வந்து அந்த திருமணத்திற்கு தடையா இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி இருந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குங்க. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை செலுத்த போறாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2025 முடிவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாறுதல் அப்படிங்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்க போகுதுங்க. சரிங்களா? தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா விஷயத்தையுமே ரகசியமாக வச்சுக்க தெரியாதுங்க. எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிடுவீங்க. இது மூலமாக நிறைய பிரச்சனையும் கஷ்டமும் நிறையா பேர் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட மட்டும் அதை சொல்லுங்க. ஓகேங்களா? வெளிநபர்கள் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. அப்படி சொல்லும்போது அது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் கடைசியில் கொண்டு வந்து விட்டுருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்கள் நபர்கள் ரொம்ப எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. இதன் மூலம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலும் தலைகீழாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நிறைய தனுசு ராசிக்காரங்க தவறான தீய பழக்க வழக்கம் தவறான வழிகளில் நிறைய நபர்கள் செயல்பட்டு இருக்கீங்க. அதிலிருந்து நீங்க உடனடியாக வெளியே வந்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கை வரக்கூடிய நாட்களில் வளமாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் கடைசியாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. அதனால பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.